வின்னர், டைட்டில் வின்னர் அப்படின்னும் போது எப்படி இருக்கு யோசிக்க முடியும்? ஏன்னா நீங்க அந்த டைம்லயுமே வந்து திவ்யான்னு காமிச்சு கை தூக்கியாச்சு. அப்பயும் வந்து ஒரு ஒரு சவுண்டு. அதுக்கப்புறம் தான் நீங்க ரியலைஸ் பண்ணீங்க போல இருக்கு. நம்ம தானா அப்படின்னு. இல்ல சம்டைம்ஸ் லைக் தெரியல அது ஓகே நம்ம தான் ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஒரு தடவை அப்படின்னு அவசரப்பட்ட கூடாதுல்ல. அந்த ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லைக் நம்மளா இருந்ததுக்காக ஒரு அவார்ட் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ஸ்ல ஒரு கதாபாத்திரமா எடுத்து நடிச்சு அது மக்களுக்கு பிடிக்கிறது வேற. நம்மளா ஒரு விஷயம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கிடைச்ச ஒரு விஷயமா நான் பாக்குறேன். லைக் மக்கள் இவ்வளவு அன்பு கொடுத்துருக்காங்களா எனக்கு அப்படிங்கும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் நீங்க வந்து ஒரு இடத்துலயும் சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி நான் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியும் எனக்கு வராத அவார்ட், நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன் அவார்டுக்காக. பட் அதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி தான் உனக்கு பெருசா வருது அப்படின்ற மாதிரி நினைச்சீங்க? ஆமா, என் க்ளோஸ் டோன் எப்பவுமே சொல்லுவாங்க. நீ அதை நினைச்சு ஒரு பாயிண்ட்க்கு வந்து நானே விட்டுட்டேன். அது எப்படின்னா லைக் வெளியில மக்கள் ஒரு அன்பு கொடுப்பாங்கல்ல, ஒரு லவ் கொடுப்பாங்களா, அதை பார்த்துட்டு என்னடா அவார்டு அப்படின்ட்டு அதை வாங்கி நான் கொண்டு போய் நானே என்னை சமாதானப்படுத்திக்கிட்டேன். நான் ஸ்டேஜ்ல வாங்கினேன்னா அன்னைக்கு கொண்டு வந்து நான் போய் வச்சிருவேன், அவ்வளவுதான் இல்ல. பட் இது நான் போற இடம் எல்லா இடத்துலயும் இப்படி சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த ஒரு ஜெனி ஒரு கேரக்டர் லவ் பண்ணி எல்லாரும் பேசினதா இருக்கட்டும். அப்போ இந்த லவ் நல்லா இருக்கு, இது எப்பவுமே நிரந்தரமா கிடைக்கக்கூடியதா இருக்குல்ல, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி இத்தனை வருஷம் எனக்கு கிடைக்காம இருந்ததுக்காகவும் நான் ஏங்கினதுக்காகவும் இது வந்து எனக்காக லைக் நான் ஓனா ஏர்ன் பண்ணியிருந்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு திங்ஸ் கொடுத்தது.